ஹாய் ஹலோ வணக்கம். இது நேற்று செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான். நான் மதியானத்துக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்கு வந்து லீவு, மண்டே ஸ்போர்ட்ஸ் டேன்றதுனால நேற்று லீவு விட்டாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை இன்னைக்கு நீ ஃப்ரீயாகவே வேலை பாரு, நான் வெளியே பார்த்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் காலைல பிரெட் ரோஸ்ட் பண்ணிட்டு டீ கொடுத்தேன். அவரு சாப்பிட்டுட்டு அவரு கிளம்பிட்டாரு. சரி நிதானமாக வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் இருந்துச்சு, துணியெல்லாம் துவைச்சி காய வச்சிட்டேன். காலையிலேயே முடிச்சுட்டேன். நேற்று என்னவோ எனக்கு தெரிஞ்சு 9:30க்கெலாம் முடிச்சிட்டேன். எப்பயுமே ஒரு சீக்கிரம் முடிக்க மாட்டேன். நேற்று 9:30க்கெலாம் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து உட்காரவே இல்லை கொஞ்ச நேரம் கூட. நேற்று டிவி கூட போடல. டிவி போட்டால் நான் போயிட்டு சேனலை மாற்றிக்கிட்டே இருப்பேன். எந்த பாட்டு நல்லா இருக்குது, எந்த பாட்டு நல்லா இருக்குது, அப்படியே எனக்கு டைம் போயிடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீட்டில் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ப்ரோக்ராம் வைக்கிறேன்னா அது பிடிக்கலன்னா அடுத்தது, அது பிடிக்கலன்னா அடுத்தது. அதாவது நான் அந்த டிவியே வந்து டைம் பாஸ்க்காக தான் போகிறேன். ஆனால் அந்த டிவி கிட்ட தான் நிற்பேன் அதிகமாக. அதனால் டிவியெல்லாம் கூட போடாமல் கடகடன்னு வீட்டெல்லாம் பெருக்கி துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பசங்க இருந்தால் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வேறு அப்படியே பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அதனால கடகடன்னு துடைச்சி எடுத்துட்டேன். வழக்கம் போல் தான் நான் துடைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கல. ஆல்ரெடி போட்டிருக்கேன். போட்டால் போர் அடிக்கும் இல்லையா உங்களுக்கும். அதனால் அதை போடலை. வீடெல்லாம் துடைச்சிட்டு எடுத்துகிட்டு பசங்க எழுந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாப்பா வந்து வேண்டான்ட்டா, எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எனக்கு மதியம் லஞ்ச் கொடுத்துருங்கன்ட்டா. தம்பி மட்டும் பிரெட் ரோஸ்ட் கேட்டான். அவனுமே அவர் வந்து பட்டர் போட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவார். அவருக்கு அப்படி பண்ணி கொடுத்தேன்னா அவரும் சாப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறமா நான் மதியத்துக்கு மேலே தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். தான் மார்னிங் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நான். எங்கள் கிச்சனில் நின்னேன்னா சரியாக தெரியாது, மங்கலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து வெயில் அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக அடிக்கும் அந்த ஜன்னலில். எங்களுக்கு லைட்டே தேவைப்படாது கிச்சனில். நைட்டில் மட்டும்தான் லைட்டே நான் போடுவேன். அதனால் பகலெல்லாம் வீடியோ எடுத்தேன்னா அது லைட்டாக மங்கலாக தான் இருக்கும். லைட்டாக ஹெவியாகவே மங்கலாக தான் இருக்கும். சரி பாப்பா வந்து புலாவ் கேட்டா, எனக்கு அன்றைக்கி பண்ணி கொடுத்தீங்களே அதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் வேணாம் பாப்பா, சும்மா சும்மா சாப்பிட்டா போகிறேன், இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு சொன்னால், சரி செய்கிறதும் செய்கிறோம், எக்ஸ்ட்ராவே செஞ்சிரோன்னு சொல்லிவிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை. எப்போயுமே அரைச்சி வைப்பேன், காலி ஆகிடுச்சு. சரி டைம் தான் இருக்குல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உரித்து அரைச்சிடும்னு சொல்லிட்டு உக்காந்து இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சிட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் புலாவ் கூட வந்து கேரட்டும் பட்டாணியும் போடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு 2 கேரட்டும் கொஞ்சமாக பட்டாணி இதை மட்டும் போட்டுட்டு புலாவ் பண்ணேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் கரெக்டாக 3 விசில் ஆஃப் பண்ணிவிடுவேன். நாங்கள் தான் இருந்தேன், 3 விசில்லையும் ஆஃப் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட், இப்போ தான் நம்ம போட்டோம், அதுக்குள்ளே விசில் வந்துடுச்சு, வெந்திருக்காது, இன்னும் 2 விசில் வரட்டும்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டு விசில் வர விட்டு அதையும் நிதானமாக அதுவே ப்ரெஷர் போட்டோம் அப்படின்ற விட்டுட்டேன். அது எடுத்தால் ரொம்ப குழன்னு ஆயிடுச்சு. வீட்டு அரிசி வேறு எல்லாம் குழன்னு ஆயிடுச்சு. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னடா கரெக்டாக 3 விசில் ஆஃப் பண்ணி மறுபடியும் பற்ற வச்சு இதை மறுபடியும் இப்படி பண்ணிட்டோமே. ஆனால் என் பசங்க எதுவும் குறைலாம் சொல்ல, எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டாங்க எதுவும் குறை சொல்லாமல். நான் தயிர் பச்சடி மட்டும் தான் வச்சேன், சிம்பிளாக சாப்பிடலான்னு. தம்பி தான் இல்லைம்மா எனக்கு உள்ளே இறங்காது தொண்டைக்குள்ளே, நான் போயிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கிட்டு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம். சூடாக இருக்கோ தெரியல, சாப்பிட்டுட்டோம். அது நைட்டு சாப்பிடும் போது தான் ரொம்ப இறுக்கின மாதிரி ஆயிடுச்சு. என் பையன் கேட்குறான், என்னம்மா மறுபடியும் களி மாரி கிண்டி விட்டுட்டியாவும் கேட்குறான். ஆனாலும் சாப்பிட்டாங்க, எந்த தொல்லையும் கொடுக்கல. அதை தான் சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. சாப்பிட்டு எடுத்து ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஆனால் இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஒரு வாட்டி தப்பு பண்ண மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். சாப்பிட்டோன்னே தலைக்கு வேறு குளிச்சிட்ருக்கேன். பத்தாவதுக்கு தேங்காய் பால் சாதத்துக்கும் கண்ணெல்லாம் சொருகுது. என்னால் முடியல வேறு எனக்கு. நான் வேறு ஒரு கொள்கையாக இருந்தேன், விளக்கு தட்டி தேய்ச்சே ஆகணும் இன்றைக்கி நம்மன்னு சொல்லிட்டு. சரி அப்படியே 10 நிமிஷம் அப்படியே சாஞ்சேன். இல்லை சாஞ்சிட்டா சாஞ்ச மணிக்கே இருப்போம், எழுந்திரிச்சிருவோன்னு சொல்லிட்டு கடக்குன்னு போய் விளக்கு தட்டெலாம் எடுத்து தேய்ச்சி ஃபோட்டோலாம் தொடச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மணி ஒரு 5 மணி போல் குங்குமம் மஞ்சள்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். முடிக்கும் போதே எனக்கு ரொம்ப இடுப்பு வலி, செம்ம இடுப்பு வலி, தாங்க முடியல. அது என்னென்னா நம்ம லேடிஸ்க்கு இருக்கிற பிரச்சனை தான். பீரியட்ஸ் ஆக போகிறேன் சிம்டம்ஸ் காட்டும் இல்லையா, அந்தமாரி ஒரே இடுப்பு வலி, வயிறு வலி, இழுத்து விடுது வயிறு வலி. என்னால் முடியல. அந்த விளக்கு தட்டை குங்குமம் மஞ்சள்லாம் வைக்கும் போதெல்லாம் என்னால் முடியல. முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. சரி நம்ம பொறுமையாகவும் செய்வோம், அர்ஜென்ட்டாக செய்வானான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம முருகருக்கும் விளக்குக்கு மட்டும் நெய் விட்டு அவருக்கு மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா விளக்கேற்றி முடிச்சிட்டேன் ஒரு 7:15 மணிக்கு. பிரசாதமாக பாலில் வந்து தேன் கலந்து சாமிக்கு வச்சுட்டேன். இன்றைக்கான வீடியோவில் தான், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.